பீகார்னு ஒரு மாநிலம், அதுல இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர், பழைய முதலமைச்சர் அவரே தான், மரியாதை மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல ப்ராஹிபிஷன், அதாவது முழுக்க முழுக்க மது ஒழிப்பை கொண்டு வந்துட்டாராங்க. மது கிடையாது, குடி கிடையாது, டாஸ்மாக் போன்ற எந்த கடையுமே கிடையாது. அதனால பெண்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க இடஒதுக்கீடு வேற கொடுத்துட்டார். அதனால அவ்வளோ பேர் அவரை மறுபடி பெண்கள் ஓட்டு போட்டு மறுபடி பீகாரில் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க. எதுக்காக? மதுக்கடையை ஒழிச்சார்ன்ற ஒரே காரணத்துக்காக. இதுதான் முக்கியமான விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கணும். இததான் நீங்க போய் சொல்லணும். மதுக்கடையை யார் மூடுவாங்க சொல்லுங்க? மதுக்கடை யார் மூடுவாங்க? அன்புமணி. அப்புறம் 108 யார் விட்டாங்க? யார் விட்டாங்க? எதுக்காக விட்டாங்க? உங்களுக்காக தான். பிரசவ வலி வந்தால் யாருக்கு போன் பண்ணுவீங்க? முன்னாடி யாருக்கு போன் பண்ணீங்க? வீட்டில் இருக்கவங்க ஆம்பளைங்களுக்கு. எங்கன்னா இருந்தா ஓடியாருவாங்க. பக்கத்தில் அண்ணாவுக்கு போன் பண்ணுவீங்க, தம்பிக்கு போன் பண்ணுவீங்க, இல்லை உங்க வீட்டுக்காருக்கு பண்ணுவீங்க, இல்லை உங்க அப்பாவுக்கு பண்ணுவீங்க. இப்போ யாருக்கு போன் பண்றீங்க? ஆம்புலன்ஸ். அடிபட்டா ஆம்புலன்ஸ், பிரசவ வலி எடுத்தா 108 ஆம்புலன்ஸ், எல்லாத்துக்கும் 108 ஆம்புலன்ஸ் போன் பண்றீங்க. போட்ட உடனே வருதா வரலையா? எவ்வளவு நேரத்தில் வருது? ஒரு 10 நிமிஷம் தூரமா இருந்தா அரை மணி நேரத்தில் வந்துருது. எதுக்காகமா விட்டாங்க? நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? எங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் விடுப்பா, எங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போகணும்னு கேட்டீங்களா? யாருமே கேட்கல. அவரா யோசிச்சு தானே விட்டார். யார் விட்டாது? யார் அந்த ஆம்புலன்ஸை உங்களுக்காக கொண்டு வந்தது? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் மந்திரியா இருக்கும்போது 20 வருஷமா இது வரைக்கும் வேற யாராவது அமைச்சர் விட்டுருந்தாங்கன்னா 5 வருஷம் அவரு மந்திரியா இல்லாத போது அந்த திட்டத்தை இழுத்து மூடிடுவாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் செய்த எல்லா திட்டங்களும் காலத்துக்கும் பயன்படும் திட்டங்கள். அவர் மந்திரியா இல்லைனாலும் ஆம்புலன்ஸ் ஓடுது. இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. அதே போல உங்களுக்கு வந்து கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது போல பிஹெச்சின்னு தெரியுமா? ஆரம்ப சுகாதார நிலையம். அது முன்னாடிலாம் எப்படி இருக்கும்? ஒரே டாக்டர் இல்லைன்னா ஒரு நர்ஸ் இருப்பாங்களா? திறந்துருக்கும். நீங்க போனா எதுக்கு மருந்து வாங்குவீங்க? தலைவலி, வயிற்று வலி, எங்கன்னா அடிபட்டுச்சுன்னா ஒரு மாத்திரை, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கீரல் விழுந்தா ஒரு ஊசி போட்டு தையல் போடுவாங்க இல்லையா? ஆனா இப்ப எப்படி இருக்குது? இங்க டெலிவரி ஆகுது, பிரசவங்கள் நடக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் அவ்வளோ மேம்படுத்தி பிரசவங்கள் நடக்கிறது. எத்தனையோ பிரசவங்கள் நடக்கிறது. அவ்வளோ நல்லா. அதாவது வெளியில போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டி கொடுத்து நடக்க வேண்டிய பிரசவங்கள் இலவசமாக உங்களுக்கு இங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல கிடைக்குது. இதையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். டாக்டருங்க, அவங்களுக்கு வண்டி, அவங்களுக்கு சம்பளம், அவங்களுக்கு தனியா எல்லா வசதியும் செய்து கொடுக்கறது. உள்ள வந்து அதுல இருக்கக்கூடிய புடவை கூட, பிரசவமான தாய்மார்களுக்கு மாற்றி கட்டிக்கொள்ள புடவைக்கு கூட அவரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தார். இதையெல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு தாய் சேய், அதாவது முன்னாடிலாம் என்ன ஆகுமா? பிரசவ வழியில வந்து வரும்பொழுது நிறைய பெண்களுக்கு வந்து வழியிலே ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஒண்ணு குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாயிடும், இல்ல அந்த தாய்மார்களுக்கு ஆபத்தாயிடும். அதெல்லாம் ஒரு வருஷத்துல 300 பேர்லாம் போயிட்டு இருந்தாங்களாம். இப்ப அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 150 180 தாய்மார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அனாதையா இல்லாம அம்மாவோட தான் பிறக்குதுங்க. இதனையும் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள். நீங்க அவரை பத்தி வீடியோ பாத்தீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் என்னை பத்தி வீடியோ போட்டாங்களா? இல்ல பாத்தீங்கல்ல? அவர் அவ்வளோ அன்பான ஒரு மனிதர், ரொம்ப பண்பான ஒரு மனிதர், அவ்வளோ பாசமா இருப்பாரு. படத்துக்கு எப்ப அவருக்கு ஞாபகம் இருந்தாலுமே இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும், இலவசமா படிப்பு கொடுக்கணும், இலவசமா மருத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு எதுக்குமா அதிகமா கடன் வாங்குறோம்? எதுக்கு அதிகமா கடன் வாங்குறோம்? படிப்பு செலவு, ஹாஸ்பிட்டல் இல்ல, உடம்பு சரியில்லை, திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா யார்கிட்டயா போய் நகையை வைக்கணும், இல்ல சொத்தை வைக்கணும், எதையாவது ஒன்று அடகு வச்சு காசு வாங்கிட்டு வருவோம். அதே போல படிப்புக்கும், நல்ல படிப்பு படிக்கணும், அதுக்கும் கடன் வாங்குறோம், ஃபீஸ் கட்டணும், கல்யாணத்துக்கு கடன் வாங்குறோம். ஆனா இதை எல்லாமே நான் இலவசமாக கொடுக்கிறேன்,
அதே போல மருத்துவம் இலவசம், படிப்பு இலவசம், விவசாயத்துக்கு எல்லாம் இடுபொருளா இலவசமா தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதை கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர்களை நீங்க உங்க அண்ணனா தான் நீங்க ஏத்துக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா வேற யாரும் உங்களுக்கு வந்து செய்ய போறது இல்ல. என்னைக்குமே நம்ம அண்ணன் நம்பி தான் நமக்கு பாதுகாப்பு. இன்னைக்கும் நம்ம அண்ணன் வீட்டுல இருந்து புடவை வந்தா தானே சந்தோஷப்படுறோம். பொங்கலுக்கு எங்க இருந்து வரணும்? நம்ம வீட்டுக்கார் 10 புடவை வாங்கி கொடுத்தாலும் அண்ணன் தம்பி கிட்ட இருந்து ஒரு புடவை வந்தா அவ்வளோ ஹாப்பி. அதே போல ஒரு அண்ணனாக உங்களுக்கு அவர் என்றுமே இருப்பார். அந்த அண்ணனுக்கு நீங்கள் என்றுமே உறுதுணையாக இருக்க வேண்டும். இருக்கீங்களா? கண்டிப்பாக. இந்த விஷயத்தை எங்க போய் சொல்லணும்? கிராமங்களில் கொண்டு போய் சொல்லுங்கள். உங்க வீட்டுல சொல்லுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்லுங்க, உங்க தெருவுல போய் சொல்லுங்க. நமக்கு அண்ணன் அன்புமணி இருக்கிறாரு, வேற யாரும் நமக்கு வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி. அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஏன்னா நீங்க எல்லாரும் முடிவெடுத்து கடைசி நிமிஷத்துல மனசு மாறிடாதீங்க. ஏன்னா அது மிக அப்புறம் 5 வருஷம் கஷ்ட காலம்தான். தேவையா? நம்மளே ஓட்டு போட்டு நம்மளே வந்து அதை சூனியம் வச்சுக்கிற மாதிரி தானே அர்த்தம். அதனால இதையெல்லாம் எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்போம். பாட்டாளி மக்கள் கட்சி தான் நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களே தீர்வு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா அது எங்களால் தான் பண்ண முடியும். நல்ல படிப்பு, நல்ல வேலை எல்லாமே அவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும். அப்ப பாதுகாப்பு முக்கியமான விஷயம். அதையும் பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல படிப்புக்கு வேலைக்கும் நம்மளால பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த பயணத்தை இனிதே நாம இங்க துவங்கி இருக்கிறோம். எங்க தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். உரிமைனா நம்முடையது. நம்மள யாருக்கா கொடுத்துருவோமா? நம்ம சாமான யாருக்கா கொடுப்போமா? சொல்லுங்க. உன் சாமான நீ தானே வச்சுப்ப. என் நகை யாருக்கா கொடுப்போமா? இல்ல நம்மளுடைய புடவை கூட யாராவது நம்ம அக்கா தங்கச்சி கேட்டா தான் கொடுப்போம், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். யாராவது தூக்கின்னு போனா நமக்கு பிடிக்காது. பாத்திரம் கெட்ட கேடு, ஒரு டிஃபன் பாக்ஸை கூட கொடுக்க மாட்டோம். ஏன்? அது என் பாத்திரம், அதையே எடுத்துன்னு போறேன்னு. நீ வேணா உன் பாத்திரத்தை எடுத்துன்னு வாங்கிக்கோ அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய உரிமை, படிப்பு உங்கள் உரிமை, மருத்துவம் உங்கள் உரிமை, நல்ல சுகாதாரம் ஹெல்த் உங்களுடைய உரிமை, வேலை வாய்ப்பு உங்களுடைய உரிமை, நிம்மதி உங்களுடைய உரிமை, பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம், பணம் உங்க கையில இருக்கணும். யார்கிட்டயோ போய் பிச்சை வாங்கிட்டு இருக்க கூடாது. எவனும் கொடுக்கறான்னு எல்லாம் வாங்கக்கூடாது. அது உங்க கையில இருக்கணும். அது உங்களுடைய உரிமை. பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுடைய உரிமை. நம் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு நம்முடைய உரிமை. நல்ல படிப்பு நம்ம உரிமை, வேலை உரிமை, சுகாதாரம் எல்லாமே நம்ம உரிமை. அதை கொடுப்பதான் இந்த அரசாங்கத்தோட கடமை. அதை இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் என்று கூறிக்கொண்டு உங்களோட நான் எப்பயும் கூட இருப்பேன், உங்களோட என்றைக்கும் நான் கூட இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த பயணத்தை எல்லாரும் ஒன்னா இருப்போம். நாம நம்மளுடைய லட்சியங்களை வென்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு, சிங்க பெண்களே நீங்க இன்னைக்கு எழுந்து எங்க போனோம், ஊருக்கு போனோன்னே இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லணும். போயிட்டு மறந்துடக்கூடாது. சிங்க பெண்கள் உங்களை சும்மா சொல்லல, கர்ஜனை அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்ஜிக்கணும். கர்ஜிச்சு உங்களோட குரல் ஊர் முழுக்க கேட்கணும். கேட்டு நீங்கெல்லாம் ஒரு வார்டு மெம்பரோ வார்டு கவுன்சிலரோ ஆவுங்க, ஒன்றிய கவுன்சிலர் ஆவுங்க. அண்ணன் அன்புமணியின் கரத்தை நீங்கள் உங்கள் தங்கைகளான நீங்கள் வளப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு, உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு ரியல் ஹீரோ மருத்துவர் அன்புமணி எப்படி இருந்தாரு? அவரு தான் ஒரு ஹீரோ மாதிரி உங்களை முதல்ல இருந்தே வந்து ஆம்புலன்ஸ்ல விட்டு காப்பாத்தினாரு. என்னைக்குமே அவர் உங்களோட இருப்பார் என்று கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து உங்களுடைய அன்பு சகோதரியாக, உங்கள் வீட்டு மகளாக நான் இங்கிருந்து விடைபெறுகிறேன். உடனே இன்னைக்கு போயிட்டு அப்புறம் 10 வருஷம் கழிச்சுலாம் இல்லை, அதெல்லாம் மற்றவங்க செய்யற வேலை. அடுத்த வாரமும் வருவேன்னு சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வந்து ஓட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நாங்க பண்ணதே கிடையாது. தொடர்ந்து உங்களை வந்து சந்தித்து கொண்டிருப்பேன், உங்களோடு கூடவே இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.